Hello and welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்துட்டு solid state யூனிட் 6ல இருக்கக்கூடிய book back one words வந்துட்டு எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம வெறுமனே ஆன்சர் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போதில்ல, அதை வந்துட்டு மனப்பாடம் பண்ணாம எப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த இது வந்து நிறைய வந்து கால்குலேஷன்ஸ்லாம் வரும். அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின்ஸை விட நம்மளுக்கு சில நேரம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட வருது. அப்போ நம்ம எந்த ஒரு கொஸ்டினையும் புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், செய்ய தெரியும். ஓகேவா? அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரீஃபா ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர்ஸ் வந்து பத்தி அந்த புக் பேக் ஆன்சர்ஸோ இல்லை ஏதாவது டாபிக்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், நிறைய சாப்டருக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டிருக்கோம். அதையும் நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா பாத்துருங்க. ஓகேங்களா? Okay, let's move on to the session. First நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்துட்டு கிராஃபைட் அண்ட் டைமண்ட் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஃபைட்டும் டைமண்டும் எந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். கிராஃபைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் இப்போ நம்ம பார்க்கலாம். கோவலண்ட் அண்ட் மாலிகுலர் சாலிட். கிராஃபைட் வந்து கோவலண்ட்டும் டைமண்ட் வந்து மாலிகுலர் கிறிஸ்டல்ஸும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுது. கரெக்டா? நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்றப்ப CO2 இந்த மாதிரி ஏன்னா மாலிகுல்ல வரணும். பட் இது வந்து டைமண்ட் வந்து நம்மளுக்கு என்னது மாலிகுல் கிடையாது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அயானிக் அண்ட் கோவலண்ட் கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. கிராஃபைட் வந்து அயானிக் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். நான் இப்போ சொன்னேன் டைமண்ட் வந்து மாலிகுலர் சாலிட்ல வராது. இது ரெண்டுமே நம்மளுக்குன்னா கார்பனோட பாண்டிங்ல தான் இருக்கும். ஸோ வந்து அது வந்து மாலிகுலர் கிடையாது. ஸோ அப்போ என்னது நம்மளுக்கு டி ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது நம்மளுக்கு கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ். இன்னொன்று பண்ணலாம். கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைமென்ஷனல்ல இருக்கணும், ப்ரெசண்டாக இருக்கணும். அண்ட் தென் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு இந்த கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது அப்படிலாம் பார்க்குறப்ப கிராஃபைட் அண்ட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ். இது நம்மளுக்கு தியரி ஓரியன்ட் தான். புக்குக்குள்ளே நம்ம கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா an ionic compound AXBY crystallizes in FCC type of crystal structure with B ion at the center of each phase and A ion occupying enter of the cube சொல்லிருக்காங்க. Not correct. Just a minute. This is not enter இல்ல, இது printing mistake இருக்கும்னு நினைக்கிறேன். Corner. Okay, corner of the cube. Okay, இதோட கரெக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. AXBYயோட கரெக்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. இதுல நம்மளுக்கு இருக்கிற க்ளூ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AXBY வந்துட்டு FCC டைப் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது FCC அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஃபேஸ் சென்டர் கியூபிக் கிறிஸ்டல். அண்ட் தென் B அயான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் ஈச் ஃபேஸ், ஒவ்வொரு ஃபேஸ்லயும் சென்டர்ல இருக்குது. அண்ட் தென் A அயான் பார்த்தீங்கன்னா கார்னர் ஆஃப் த கியூப்ல இருக்குது. இப்போ இதுக்கான கரெக்ட் ஃபார்முலா வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். ஓகேவா? இப்ப FCCன்னு சொல்றதுல உங்களுக்கு FCC அப்படின்னு சொல்லத்துல ஃபேஸ் சென்டர் கியூபிக் கிறிஸ்டல் இல்லையா? ஓகே. ஏ சென்டர் வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னா கார்னர்ல இருக்கு. ஏ அயான்ஸ் வந்து உங்களுக்கு கார்னர்ல இருக்கு. டி அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் சென்டர்ல இருக்கு. ஒரு யூனிட் செல்லை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கார்னர் இருக்கும்? இதோட நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா NC கார்னர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் 8 யூனிட் செல்லுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்.
அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் தென் ஃபேஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் 2 யூனிட் செல்ல கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபேஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் உங்களுக்கு 2 யூனிட் செல்ல கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ நான் எதுக்கு எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து உங்களுக்கு என்னது கார்னர், ஸோ என்சி பை ஏ. டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் சென்டர். ஓகேவா, ஏ வந்து கார்னர், கார்னர்ல எத்தனை இது இருக்கும் உங்களுக்கு, ஃபேஸ் சென்டர்ல உங்களுக்கு எத்தனை ஆட்டம்ஸ் கார்னர்ல இருக்குன்னா 8. ஸோ 8 டிவைடட் பை 8. நம்பர் ஆஃப் A ions is equal to 8 by 8, that is 1. Correct. A ions வந்து உங்களுக்கு 8 by 8 is equal to 1. B ions இதே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்ல உங்களுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். இதேவே நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருக்கோம், அதை வந்து நீங்க வந்து போய் செக் பண்ணிக்கலாம். 6 by 2 is equal to 3. ஸோ உங்களுக்கு A வந்து பார்த்தீங்கன்னா 1, B வந்து 3. ஸோ இது ஆப்ஷன்ல இருக்கா நம்ம செக் பண்ணலாம். யா, இட் இஸ் இன் ஆப்ஷன் B. So option B is the correct answer. Next நாம பார்க்க போறது the ratio of close packed atoms to tetrahedral hole in cubic packing கேட்டிருக்காங்க. அதாவது close packed atoms ஓட tetrahedral holeக்கான நம்ம ரேஷியோ வந்து இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, close packed atoms ஓட tetrahedral இது வந்து நம்ம இப்ப என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்ப நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்டு ஆட்டம்ஸ் வந்து n அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்டு ஆட்டம்ஸ் வந்து n அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த டெட்ராஹெட்ரல் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2n அப்படின்னு இருக்கும். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு 2 ஆட்டம்ஸ் க்ளோஸ் பேக்டு ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு 2 டெட்ராஹெட்ரல் இது வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். One is X and then other one is Y. அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப க்ளோஸ் பேக்கட் ஆட்டம்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ட் வந்து 2, டெட்ராஹெட்ரல் வாய்ட் வந்து 2. அதே ஆக்டாஹெட்ரல் வாய்டு பார்த்தீங்கன்னா n. ஸோ இந்த ரேஷியோல பக்கத்துல உங்களுக்கு நம்மளுக்கு இங்க டெட்ராஹெட்ரல் ஹோல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்டு ஆட்டம்ஸ்க்கும் டெட்ராஹெட்ரல் க்ளோஸ். அப்ப நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்டு ஆட்டம்ஸ் n, டெட்ராஹெட்ரல் வந்து 2n. அப்ப n is to 2n. n is to 2n உங்களுக்கு என்ன வரும், 1 is to 2. that is option B. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 4th கொஸ்டின் பார்க்க போறோம். சாலிட் CO2 அப்படின்னு சொல்லத்திலே உங்களுக்கு என்னன்னு தெரியுது, மாலிகுல் அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ இட் இஸ் த ஆப்ஷன் சி, மாலிகுலார் சாலிட். நெக்ஸ்ட் வந்துட்டு பிகாஸ் வந்துட்டு மாலிகுலர் சாலிட் இந்த CO2 மாலிகுல்ஸ் வந்து லேட்டஸ்ட் பாயிண்ட்ல வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அதன் மாலிகுல்ஸாவே அது வந்து இருக்கனால இட் இஸ் கால்ட் மாலிகுலார் சாலிட். 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மோனோக்ளினிக் சல்ஃபர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோக்ளினிக் கிறிஸ்டல் சிஸ்டம். அது பேர்லேயே இருக்கனால இது உங்களுக்கு ட்ரூ அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் மோனோக்ளினிக் சிஸ்டம்ல உங்களுக்கு A is not equal to B is not equal to C and then alpha is equal to gamma is equal to 90 degree, beta is not equal to 90 degree. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். கான்செப்ட் உங்களுக்கு வந்து கான்செப்ட் பேஸ்ல தான் இருக்கு. நீங்க வந்து அந்த பேஜ் நம்பர்ல பாத்துக்கலாம். எந்த டாபிக் கீழே இருக்கும்னா டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் யூனிட் செல் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டயக்ராமுக்கு கீழே வந்து இருக்கும். நீங்க அதில் வந்து நினைச்சிருக்காங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன் calcium fluoride having the fluoride structure. calcium fluorideல பாத்தீங்கன்னா fluoride ஸ்ட்ரக்சர்ல fluoride இது வந்துட்டு நம்மளுக்கு நம்ம சிலபஸ் வந்து நம்ம புக்ல வந்து கொடுக்கல. ஆனா வந்துட்டு நீட் புக்ஸ்லயோ இல்லை என்சிஆர்டிலயோ பாத்தீங்கன்னா fluoride, sulfide இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. fluorate இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா இதெல்லாம் வந்து காமனாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கால்சியம் ஃப்ளூரைட் அதோட ஃபார்முலா வந்து என்னன்னா CaF2. CaF2 தான் உங்களுக்கு கால்சியம் ஃப்ளூரைட்டோட ஃபார்முலா. இது வந்துட்டு என்ன இதுல உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிருக்கும்னா கியூபிக் க்ளோஸ் பேக்டு, தட் இஸ் FCC, that is FCC. அந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்னா ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஃபேஸ் கியூபிக் கிறிஸ்டல் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல வந்து உங்களுக்கு Ca2+ கால்சியம் 2+ அயான் அண்ட் F அயான் வந்து அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கோஆர்டினேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுல Ca2+ கால்சியம் 2+ பாத்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் தென் ஃப்ளூரைட் அயான் F- அயான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். கார்னர். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் சென்டர்ல எத்தனை கார்னர் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. எத்தனை ஃபேஸ் சென்டர் அந்த இது இருக்குன்னா உங்களுக்கு 6 இருக்கு. எஸ், ஐ திங்க் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். 6 ஃபேஸஸ் இருக்கு. ஓகே, 6 ஃபேஸஸ் இருக்கு. இப்ப இங்க ஒரு யூனிட் செல் வரையறேன், நீங்க பார்க்கலாம். நம்ம இப்ப இந்த ஒரே ஒரு ஃபேஸ் சென்டர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? அண்ட் தென் ஃபேஸ் சென்டர். இதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு யூனிட் செல் இருக்கும், போத் டச்சிங்ல. ஸோ இங்க இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய இந்த Ca2+ அயான் வந்துட்டு எத்தனை கோஆர்டினேஷன் ஆனா நெய்பரிங் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு யூனிட் செல்ல 4 இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு 4 இருக்கு. ஏன்னா ஃபேஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட் செல்லுக்கு வந்துட்டு அது வந்து சொந்தமா இருக்கும். ஹாஃப் இங்க இருக்கும், ஹாஃப் இன்னொரு யூனிட் செல்ல இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு 4 நெய்பரிங் இருக்காங்க. அண்ட் தென் அனதர் ஹாஃபுக்கு இன்னொரு 4 நெய்பரிங் இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கால்சியமுக்கு உங்களுக்கு 8 கோஆர்டினேஷன் நம்பர் நெய்பரிங் ஆட்டம்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி F- அயானுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த FCCக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுல இதுக்கான கோஆர்டினேஷன் வந்து நீங்க நம்பர் பாக்குறப்ப 1 2 3 and then you got 4 கோஆர்டினேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து C ஆப்ஷன் 8 and 4. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது the number of unit cells in 8 gram of the element X. அதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. BCC பேட்டர்ன்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்மள்ட்ட கேட்கறது வந்து நம்பர் ஆஃப் யூனிட் செல், எவ்வளவு யூனிட் செல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா BCC யூனிட் செல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 ஆட்டம்ஸ் சேர்ந்ததான் உங்களுக்கு என்னன்னா 1 யூனிட் செல். இதையுமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்திருப்போம். 2 யூனிட் செல். ஓகே, அதாவது 2 ஆட்டம்ஸ் தான் நம்மளுக்கு 1 யூனிட் செல்லா கணக்கில் எடுத்துக்கப்படும். இங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 கிராம் ஆஃப் எலமெண்ட், 8 கிராம் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 40 கிராம் மோல் பவர் -1. ஸோ 8 கிராம் அந்த எலமெண்டோட மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் 40 கிராம் மோல் பவர் -1. 40 கிராம் மோல் பவர் -1. இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா யூ கெட் 0.2 மோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
So 1 mole contains 6.023 into 10 to the power 23 atoms அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவகாட்ரோ நம்பர். ஸோ 1 mole contains 6.023 into 10 to the power 23 atoms-னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு எத்தனை மோல் இருக்கு? 0.2 moles இருக்கு. அப்போ 0.2 into 6.023 into 10 to the power 23 atoms வந்து இருக்கு. அப்போ ஒரு யூனிட் செல்லுக்கு உங்களுக்கு 2 atoms and then moles வந்து பார்த்தீங்கன்னா you get 0.2 moles multiply 6.023 into 10 to the power 23 into 10 to the power 23. ஸோ இதை நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 0.1. ஸோ இந்த 0.1ன்றதை நம்ம பாயிண்ட் வந்து நம்ம தள்ளி வைக்கிறப்ப நம்மளுக்கு 10 to the power -1 வரும். இப்போ 23ல -1 போயிடுச்சுன்னா 22. The option is option B, 6.023 into 10 to the power 23. The number of carbon atoms per unit cell of diamond வந்து கேட்டிருக்காங்க. டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஆப்ஷன் ஏ 8. இது வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்குறப்ப இது வந்துட்டு உங்க நியூ சிலபஸ்ல இருக்காது. நீங்க ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. In a solid atom, M occupies CCP lattice. 1/3 of tetrahedral voids are occupied by atom N. Find the formula of solid formed by M and N கேட்டிருக்காங்க. M and N ஓட ஃபார்முலா வந்து நீங்க பக்கத்துல if the total number of M atoms is M occupies இதுல வந்து நீங்க வந்து இதை வந்து N total number of atoms வந்து N அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் வாய்டு வரப்ப நம்ம 2n சொல்லுவோம். பட் 1/3 into 2n 1/3 into 2n அப்படின்னு வரும். கரெக்டா? இப்ப இதோட எம்என் என்னோட ஃபார்முலா தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ m is to n அப்படின்னு பக்கத்துல உங்களுக்கு n is to 2/3n. ஸோ n வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 is to 2/3. You get 1 is to 2/3. ஸோ இந்த 3 வந்து உங்களுக்கு இந்த சைட் பை மல்டிப்ளை ஆகி 3 is to 2 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னா கிடைக்கும். 3 is to 2. அப்போ உங்களுக்கு M3N2. That is option D. D is the correct answer. The composition of a sample of metals is Fe0.93O1. What percentage of iron present in the form of Fe3+ ions? அந்த Fe3+ ionsோட percentage வந்து உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகே, பெர்சன்டேஜ் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் நம்மளுக்கு வந்து நீக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட்ல பார்க்கலாம். The ionic radius of A+ and B- or A+ அயானோட ரேடியஸையும் B- அயானோட ரேடியேஷனையும் கொடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் AB வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான். ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப 0.98/1.81 போட்டு நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப யூ கெட் த வேல்யூ ஆஃப் 0.54. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் இது வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம்னா பேஜ் நம்பர் 192 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ரேஷியோ அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே உங்களுக்கு வந்து
ஒரு குட்டி டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க தான் என்ன செய்யணும், கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் பை ரேடியஸ் ஆஃப் ஆனியான் போறப்ப நம்மளுக்கு 0.54 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. 0.54 அப்படின்றது 0.414 டு 0.732 அதுக்குள்ள இருக்கனால அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு என்னன்னா 6. இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்பாங்க. Here is the ratio. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரேடியஸ் ரேஷியோ அப்படின்ற டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலால தான் நம்ம போடுறப்ப நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.54. இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்துட்டு 0.54 அப்படின்ற நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ 0.54 வந்து எங்க ரேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.414 டு 0.732 ரேஞ்ச் ஆகுது. அப்போ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னது உங்களுக்கு என்னன்னா 6. ஓகே, so the answer is 6 for that question. Just a minute. Yes. 12th question பார்த்தீங்கன்னா CSCl has BCC arrangement. Its unit cell edge length is 400 pm கொடுத்துருக்காங்க. edge length அப்படின்றப்ப உங்களுக்கு A ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் B ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்த ஃபார்முலா. BCC latticeக்கு வந்து பார்த்தீங்கன்னா √3/2A அப்படின்றதான் இன்டர்ஆனிக் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ ஏ வந்து அவங்க 400 கொடுக்குறப்ப நம்ம டைரக்டாகவே இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் யுவர் ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன் √3/2 cross 400 pm. ஸோ இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு பிசிசி லேட்டிஸ்ல உங்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்துட்டு ஒரு ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு √3A அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த √3A அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஆர் அண்ட் தென் திஸ் ஆர் 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 ஆர். ஸோ உங்களுக்கு 4R சேர்ந்ததான் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு இந்த √3A. இதில் வந்து பார்த்தீங்கன்னா CS ப்ளஸ் அண்டு CL மைனஸ் அப்படின்றது நம்மளுக்கு சென்டரில் இருக்கும். ஸோ 2RCL மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு இந்த 2 ஆர், இந்த CSR இந்த CSR. ஸோ யூ கெட் அனதர் 2RCS ப்ளஸ். இது வந்து நீங்கள் காமனாக எடுக்கிறதுல RCL மைனஸ் ப்ளஸ் RCS ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு √3/2A வரும். ஸோ ஏ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. தட் இஸ் ஆன்சர் √3/2 cross 400 pm. Next one, a solid compound XY has a NaCl structure. If the radius of the cation is 100 pm, the radius of the anion ஓட radius என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தோம். radius of cation by radius of anion பார்த்தோம் இல்லையா, is equal to 0.414. ஸோ உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
So you get 100 by 0.414 is equal to radius of the anion. Simple problem, you can do it. Okay, அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா A. The vacant space in BCC lattice cell வந்து பாத்தீங்கன்னா இதோட பேக்கிங் எஃபிஷியன்சி தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதை வந்து என்ன செய்ய முடியும்னா போட முடியும். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி lattice வந்து பார்த்தீங்கன்னா 68%. ஸோ 100 minus 68% is equal to 32%. That is option number C. The radius of an atom is 300 pm. If it crystallizes in a face-centered cubic lattice, the length of the edge ஆஃப் த யூனிட் செல் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ஃபேஸ் சென்டர்டு. ஸோ அதோட எட்ஜ் லென்த் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா √2a is equal to 4r. உங்களுக்கு இப்போ தேவைப்படுறது எட்ஜ் லென்த் தான் கேட்டிருக்காங்க. எட்ஜ் லென்த் அப்படின்னா நம்மளுக்கு a. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்படி போட்டுக்கோன்னா 4r by √2. r வந்து உங்களுக்கு இங்க 300 அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப rக்கு பதிலா 300 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 300 சப்ஸ்டிட்யூட் பண்ணப்ப உங்களுக்கு 300 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ 4 into 300 divided by √2. So 1 √2 cancel. You get 3 √2. Okay, 4 அடிச்சோம்னா உங்களுக்கு 3 √2 வரும். So 3 √2 and then you get the value, sorry 3 √2 இல்ல 2 √2. You get the value 2 into 300 is equal to 600. √2 value வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.414. So you get the value of edge length as 848.4 pm. That is option number B. That is the correct answer. The fraction of total volume occupied. The fraction of total volume occupied by the atom in a simple cubic is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இதுல வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை த ஆட்டம்ஸ், டோட்டல் வால்யூமுக்கும் அந்த சிம்பிள் கியூபிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு வந்துட்டு 4/3 pi r cube, 4/3 pi r cube by a cube, 4/3 pi r cube by a cube தான் உங்களுக்கு என்னன்னா ஃபார்முலா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு பதிலா a/2 அந்த எட்ஜ் லென்த்தோட ஹாஃப், ஏன்னா சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்னு சொல்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் செல்ல இங்க இருக்கக்கூடிய இது வந்து நம்மளுக்கு டயகனலா டச்சா இருக்காது, பட் கார்னர்ல டச்சா இருக்கும். ஸோ 2r, இந்த 2r சேர்ந்ததான் உங்களுக்கு என்ன அப்படின்னா edge length a. So r is equal to a/2. r is equal to you get a/2. ஸோ அதை வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணப்ப உங்களுக்கு வந்து a cube கேன்சல் ஆயிரும். ஸோ a cube கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு 4 pi divided by 3 into 2 cube வந்து உங்களுக்கு என்னன்னா 8. ஸோ 8 இருக்கும். அப்போ 1 4s are 4, 2 4s are 8. Then you get pi/3 as your pi/3 இல்ல pi/6. 3 2s are 6 இல்லையா, அப்போ pi/6. Your answer is option B, pi/6. The yellow color of the NaCl crystal is due to என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எஃப் சென்டர். எஃப் சென்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் தான் அதுக்கு என்ன செய்யணும்னா காரணம். எஃப் சென்டர்னு சொல்றப்ப NaCl பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல வந்துட்டு NaCl கிறிஸ்டல் வந்துட்டு வரும். எல்லோ கலர் எதுக்காண்டி வருதுன்னா NaCl அப்படின்ற அந்த கிறிஸ்டல்ல சோடியம் வேப்பர்ல பாஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய குளோரின் அயான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா டிஸ்போஸ் ஆயிரும். அதை வந்துட்டு இது
காம்போசிட் பண்றதுக்காண்டி உங்களுக்கு சோடியம் வேப்பர்ல இருக்கக்கூடிய Na+ வந்துட்டு அந்த Cl- விட்டுட்டு போனா அந்த கேப்ல போய் ஃபில் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸஸா Na+ வந்து இருக்கனால உங்களுக்கு எல்லோ கலர்ல வந்துட்டு இருக்கும். ஏன்னா சோடியம் வந்து எல்லோ கலர் தரக்கூடியதுனால எக்ஸஸ் ஆஃப் சோடியம் இருக்கனால அந்த இடத்துல உங்களுக்கு எல்லோ கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட ரீசன் என்னது? எக்ஸைட்டேஷன் எலக்ட்ரான் இன் F center. Excitation of electron in F center. Excitation of electron in F center. அதான் நம்மளுக்கு என்ன ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது if A stands for the edge length of the cubic system கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். கியூபிக் சிஸ்டம் வந்து சிம்பிள் கியூபிக்கு, பேஸ் பாடி சென்டர்டு கியூபிக்கு அண்ட் தென் ஃபேஸ் சென்டர் கியூபிக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த எஜ் லென்த் வச்சு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, 2r = a அப்படின்றது லாஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லையா. அப்போ சிம்பிள் கியூபிக்கு r = a/2. ஸோ 1/2/a அப்படின்றத ஆன்சர். பாடி சென்டர்டு கியூபிக் வந்து பார்த்தீங்கன்னா 4r = √3/a அப்படின்ற ஃபார்முலா வரும். ஸோ r = √3a/4. அண்ட் தென் ஃபேஸ் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா 4r = √2a. ஸோ r = √2a/4 a/2 ஸோ இது மூணுத்தோட ரேஷியோ தான் நம்மளுக்கு ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் சி 1/2a √3/4a 1/2 √2a. ஓகே. And then your 20th question. Potassium has a BCC structure with the nearest neighbor distance 4.52 angstrom. Its atomic weight is 39. Its density will be, density வந்து கேட்டிருக்காங்க. டென்சிட்டிக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். density is equal to rho is equal to n multiplied by m by a cube Avogadro number. That is rho is equal to n cross m divided by a cube na. a cube na for BCC. For BCC க்கு பாத்தீங்கன்னா number of atoms வந்து உங்களுக்கு என்னன்னா 2. For BCC you have number of atoms as 2. இதுல நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு மாலிகுலார் மாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 39. மாலிகுலார் வெயிட் வந்து உங்களுக்கு 39 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு நெய்பரர் டிஸ்டன்ஸ் எட்ஜ் லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4.52. அதாவது நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றப்போ உங்களுக்கு 2r வரும். ஸோ 2r வந்து ஏவோட பிசிசிக்கு எட்ஜ் லென்த் ஏவோட ஃபார்முலா வந்து a = 4r/√3. ஸோ r வந்து உங்களுக்கு என்ன 4.52 cross 10⁻⁻20. ஸோ அதை போட்டு நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப 5.21 cross 10⁻⁻10 வரும். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எட்ஜ் லென்த் கிடச்சிருச்சு. ஸோ ஏக்கு பதிலாக நீங்கள் 5.21 × 10⁻⁻40 கியூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ரோ இஸ் ஈக்குவல் டு 915 கிலோகிராம் meter/3. Option number A is the correct answer. Scotchy defect in a crystal is observed when Scotchy defect சொல்றப்ப உங்களுக்கு equal number of cations and anions வந்து மிஸ் ஆகுறதா உங்களுக்கு என்னன்னா Scotchy defect. So that answer is B option. So the answer is B option. Equal number of anions, cations and anions from the lattice. The cation leaves the normal position in the crystal and moves to some inertial position. And the defect பேரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டன் வந்து அதோட நார்மல் பொசிஷன்லயே இருக்கும். பட் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஆனியான் வந்து பாத்தீங்கன்னா அதோட பொசிஷன்ல இருந்து அதாவது கேட்டையான் லீவ்ஸ் இட் நார்மல் பொசிஷன். கேட்டையான் வந்து அதோட நார்மல் பொசிஷன்ல இருந்து விலகி வேற ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்றதா இனர்ஷியல் பொசிஷன். ஸோ அதர் டிஃபெக்ட், அந்த டிஃபெக்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் டிஃபெக்ட் இஸ் நோன் அஸ் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். பிகாஸ் நம்ம லாஸ்ட் இதுதான் பார்த்தோம். ஸ்காட்சி டிஃபெக்ட் அப்படின்றது லாசிங் ஆஃப் போத் கேட்டையான் அண்ட் ஆனியான். எஃப் சென்டர் அப்படின்றது மெட்டல்
எக்ஸஸ் டிஃபெக்ட்ல வரக்கூடியது. நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்றதுமே நம்மளுக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அண்ட் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ல வரும். ஸோ இது மூணும் கிடையாது. நம்மளுக்கு ஆப்ஷன் சி ஃப்ரங்கல் டிஃபெக்ட். அசர்ஷன் டியூ டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட் டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டலைன் சாலிட் டிக்ரீசஸ். ஃப்ரங்கல் டிஃபெக்ட் அப்படின்னாலே நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா அந்த கேட்டையான் வந்து அதோட நார்மல் பொசிஷன்ல இருந்து விலகி இன்னொரு பொசிஷன் அதே கிறிஸ்டல்ல இன்னொரு பொசிஷன்ல போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அதோட டென்சிட்டியில. ஸோ அசர்ஷன் வந்து நம்மளுக்கு ராங். இப்போ ரீசன் பார்ப்போம். இன் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் கேட்டையான் அண்ட் ஆனியான் லீவ்ஸ் த கிறிஸ்டல். நோ, ஸ்காட்சி டிஃபெக்ட்ல தான் நம்மளுக்கு கேட்டையான் அண்ட் ஆனியான் வந்து ரிமூவ் ஆகும். ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ல நம்மளுக்கு அந்த கேட்டையான் வந்து அதோட நார்மல் பொசிஷன்ல இருந்து ரிமூவ் ஆகி அதோட இனஸ்ட்ரியல் பொசிஷன் அதாவது அதர் பொசிஷன்ல அதே கிறிஸ்டல்ல தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ராங். ஸோ த ஆப்ஷன் இஸ் டி. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். The crystal with a metal deficiency defect வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு NaCl and then ZnO and then KCl இது மூணுமே பாத்தீங்கன்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டான எக்ஸாம்பிள். அப்ப மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து FeO. 25th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா a 2-dimensional solid pattern formed by இது வந்து 2-dimensional pattern X and Y ஆல ஃபார்ம் ஆயிருக்கான். X வந்து என்னன்னா பிளாக், எக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளாக்கை வந்து டினோட் பண்ணுது. ஒய் வந்து உங்களுக்கு ஒயிட்டை வந்து உங்களுக்கு என்னன்னா டினோட் பண்ணுது. ஒய் வந்து ஒயிட்டை டினோட் பண்ணுது. ஸோ ஒரு யூனிட் செல்ல இருக்கக்கூடிய அதோட அந்த ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா இதோட ஒரு யூனிட் செல் இது. ஸோ ஒரு யூனிட் செல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 ஒயிட் பாக்ஸஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா Y8. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கு. ஸோ XY8 XY8 வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு லைக் பண்ணுங்க. And then thank you for watching guys. Thank you.